ஹரிஹரன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பிங்க் பாயாசம். பிங்க் பாயாசத்துக்கு செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நான் வந்து 200 ml மில்க் மேட் எடுத்திருக்கேன். அப்புறம் ஜவ்வரிசி 1 கப், சின்ன ஜவ்வரிசியாக எடுத்துக்கோங்க, பாயாசத்துக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன்ஸ் சுகர், ஒரு ஹாஃப் பீட்ரூட் எடுத்திருக்கேன். பெரிய பீட்ரூட்டாக இருந்தால் 1/4 பீட்ரூட் போதும். 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, 5 to 6 ஸ்பூன் நெய், சேமியா ஒரு 100 கிராம்ஸ் எடுத்திருக்கோம், முந்திரி தேவையான அளவு, திராட்சை தேவையான அளவு. வாங்க இப்போ பிங்க் பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா காஞ்சதும் நம்ம ஃபஸ்ட்டு முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பொன்னிறமாக ஆன பிறகு அது கூட திராட்சையும் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை சிம்லே வச்சு செய்யுங்க. பார்த்திங்கன்னா நம்ம முந்திரி திராட்சை ரெடி ஆகிடுச்சு. அதே கடாயில் எக்ஸ்ட்ராவாக இப்போ 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ சேமியாவை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட ரோஸ்டட் சேமியா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. இப்போது எக்ஸ்ட்ராவாக இன்னும் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம ஜவ்வரிசியை வேக வைக்க போகிறோம். பாயசத்துக்கு எப்போவுமே இந்த மாதிரி சின்ன ஜவ்வரிசி கடையில் கேட்டு வாங்குங்க. சின்ன ஜவ்வரிசி போட்டால் டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொரியுது பாருங்கள். அந்த நெய்யில் வந்து நல்லா பொரிஞ்சு வருது. இந்த மாதிரி நல்லா முத்து முத்தாக பொரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து ஜவ்வரிசி சீக்கிரம் வேகுங்க. ஜவ்வரிசியை நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம். ஒரு 2 to 3 விசில் விட்டு எடுத்திங்கனாவே அது வெந்துடும். இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது தாங்க நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் பீட்ரூட். பீட்ரூட்டை நல்லா மிக்சியில் அடித்து அதோட சாறு எடுத்திருக்கேன். அது 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது தாங்க நம்மளோட இன்க்ரீடியண்ட்டில் இந்த பிங்க் கலர் கொண்டு வர்றது. நீங்கள் இன்னும் பிங்க் கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 டம்ளர் பாலும் 2 டம்ளர் தண்ணியும் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு 200 ml கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்குவோம். இது ஸ்வீட்னஸ்க்காக ஆட் பண்ணுறோங்க. அண்ட் ப்ளஸ் நம்மளோட பாயாசம் நல்லா திக்காக வரும். இதை ஆட் பண்ணும் போதே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஜவ்வரிசி நல்லா வேகணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஏன்னா பால் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்குது. நம்ம சாராஸ் கிச்சன் சேனல் இப்போ ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குங்க. அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சைட்ஸில் ஃபார்ம் ஆகிற அந்த ஆடையை வந்து அப்பப்போ வந்து கலரி உள்ளே விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா திக்காக வரும் நம்மளோட பாயாசம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சேமியா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் சேமியாவே ஆட் பண்ணிப்போம். ஜவ்வரிசி பாதி வெந்திருக்கும். அது கூட நம்ம சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது டோட்டலாக ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. ஏன்னா அடுப்பை நம்ம சிம்மில் வச்சு வேக வைக்க போகிறோம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சாராஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டுமே நம்ம வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்குவோம். கலந்து விட்டுக்கோங்க. வாசனைக்காக ஆட் பண்ணுறோம். யூஸ்வலாக செய்கிற பாயசத்தை விட ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடைசியாக முந்திரி பருப்பும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கட்டாயம் இது ரொம்ப பிடிக்கும். நம்ம ஜவ்வரிசி சேமியா எல்லாம் நல்லா வெந்து பாயாசமும் நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சுங்க. இந்த மாதிரி வீட்லேயும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் பெபிலிஷியஸ் பிங்காக இருக்குது. அதை சாப்பிட்றதுக்கே டெம்டிங்காக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம டெலிஷியஸ் பிங்க் பாயாசம் இஸ் ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாராஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.